ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து உலூமுல் ஷரியத் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மக்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஷரியத் தொடர்பான சட்டதிட்டங்களை, அது குறித்து குர்ஆன் ஹதீஸ் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களை அறிந்து கொள்வதற்கு இந்த தலைப்பின் கீழ் நாம் செய்திகளை அறிந்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த தலைப்பு ஷரியத்னா என்ன, அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உட்பட யாராலும் தலையீடு செய்ய முடியாது, ஒரு ரொம்ப சிறிய காரியமாகவே இருந்தாலும் நபிகள் பெருமகனார் அவர்கள் விரும்பி அந்த காரியத்தை உருவாக்கிவிட முடியாது, தவிர்த்து விட முடியாது என்பதையெல்லாம் பார்த்ததோடு குளிப்பு கடமை தொடர்பான சில செய்திகளையும் நாம் அறிந்தோம். சில நபர்களுக்கு குளிப்பு கடமை என்பதை மார்க்கம் நமக்கு கடமையாக்குகிறது. யார் மீது அது கடமை? அந்த குளிப்பு கடமையை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் அவர் தொழுகை என்கிற வழிபாட்டை ஒருபோதும் செய்துவிட முடியாது. தொழுகையில் ஈடுபட்டாலும் அதற்கு அல்லாஹ் நன்மைகளை தரப்போவதும் கிடையாது. இப்படியான அந்த குளிப்பு கடமை தொடர்பான ரொம்ப அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சென்ற வாரம் நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் குளிப்பு கடமைக்கு வருவாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்தோம். அது ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் குளிப்பு கடமைக்குள்ள வந்துருவாங்க. ரெண்டு பேரும் இந்திரியம் வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும். அதே போன்று ஒரு ஆணுக்கு தூக்கத்திலோ அல்லது விழிப்பிலோ இந்திரியம் வெளிப்படுகிறது என்றால் அவர்கள் குளிப்பு கடமைக்கு ஆளாகி விடுவார்கள். ஒரு பெண் மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் குளிப்பு கடமைக்கு ஆளாகி விடுவார்கள். இது அல்லாமல் கருவுற்றிருக்கிற பெண்கள் தாங்கள் கருவை ஈன்றெடுக்கும் போது ஒரு தொடர் இரத்த போக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். இதற்கு பெயர் நிஃபாஸ். அந்த காலம் அவர்கள் குளிப்பு கடமையானவர்கள். அந்த காலம் முடிகிற வரைக்கும் தொழ முடியாது. அந்த பொழுதை அவங்க தாண்டிய பிறகு குளித்து விட்டு தொழ வேண்டும் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டால், தூக்கத்திலோ விழிப்பிலோ ஸ்கலிதம் ஏற்படுமையானால் அந்த பெண் அதை ஆடையில் பார்ப்பாரேயானால் அந்த பெண் குளித்து விட வேண்டும். இப்படிங்கிற பல செய்திகளை இவர்கள் எல்லாம் குளிப்பு கடமையானவர்கள் என்பதை நாம பார்த்தோம். இப்ப இதுக்கெல்லாம் ஆதார எண்களை நாம சொல்றோம். இப்ப ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டால் அவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க சட்டம் என்ன? அப்ப பெண்ணுக்கு ஒரு ஸ்கலிதம் மாதிரி ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்படும். பெண்ணுக்கு ஏற்படுற ஸ்கலிதம் தான் குளிப்பு கடமை. ஆணுக்கு இந்திரியம் வெளிப்பட்டாலும் குளிப்பு கடமை ஆவார்களே ஒழிய அவர்களுக்கு ஒரு ஸ்கலிதம் வரும். அதை மதி நீர் என்று சொல்லுவார்கள், இச்சை நீர் என்று அழைக்கப்படும். அது அது மாதிரியான ஒரு இச்சை நீர் ஒரு ஆணுக்கு வெளிப்படுமையானால் அது குளிப்பு கடமை ஆகாது. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், அலி ரலியல்லாஹு அவர்கள், நபிகள் பெருமகனார் அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த இச்சை நீர் வெளிப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அப்ப இது குறித்து ரசூலாட்ட அவங்க விளக்கம் கேட்கணும். நபிட்ட கேட்க அவங்களுக்கு ஒரு வெக்கம். நம்ம மருமகனா இருக்கிறோமே, நம்ம நபிட்ட கேட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு வேற ஒருவரை வைத்து கேட்க சொல்றாங்க. நீங்க நபிட்ட போங்க, இப்படி இந்த மாதிரி இச்சை நீர் வெளிப்பட்டால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க விளக்கம் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, எந்த ஆணுக்கு இச்சை நீர் வெளிப்படுதோ அது ஆடையில உடல்ல பட்டுருச்சு, அதை கழுவணும், ஒளி செஞ்சா முடிஞ்சிருச்சு, தொழுகைக்கு ரெடி ஆயாச்சு. ஆண்களுக்கு ஏற்படுகிற இச்சை நீர் என்பது கழுவினால் போதும்.
பெண்களுக்கு ஏற்படுகிற ஸ்கலிதம் என்பது குளித்தாக வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இதற்கான ஆதார எண் திர்மிதி என்கிற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய 114வது நபிமொழியாக இருக்கிறது. பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்ட குளிக்கணும்ங்கிறத நம்ம சொன்னோம்ல. ரசூல்லா காலத்துல உம்மு சுலைம் என்கிற நபித்தோழியர் வந்து ரசூல்லாட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூல்லா மனைவி உம்மு சலமா பக்கத்துல இருக்கிறாங்க. அந்த உரையாடலை பத்தி சென்ற வாரம் பார்த்தோம். அதற்கான ஆதாரம் என்னன்னா சஹி புகாரி 6091வது நபிமொழி. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இது மாதிரியான சில செய்திகளை நமக்கு சொல்லி தராங்க. இப்ப இந்த குளிப்பு கடமையை பொறுத்தவரை இது நிறைவேற்றுவதை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். குளிப்பு கடமையை பொறுத்தவரை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்று தனித்த துவாக்கள் எதுவும் கிடையாது. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி துவா இல்லை. இப்போ ஒழுவுக்கு முன்னாடி துவா உண்டு. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒழுவ முடிச்சிட்டீங்களா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நம்ம சிறுபிள்ளையில படிச்ச கலிமா இதை நீங்க சொல்லுங்கன்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப ஒழுவுக்கு ஆரம்ப துவா இறுதி துவா என்பது இருக்கு. குளிப்பு கடமைக்கு ஏதாவது துவா இருக்குதா அப்படின்னு கேட்டா எந்த துவாவும் கிடையாது. சில மக்கள் வந்து கைகளை கழுவும் போது, முகத்தை கழுவும் போது, உடலை கழுவும் போது, ஆரம்பிக்கும் போது, முடிக்கும் போது இன்னென்ன துவாக்களை ஓதணும்னா எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி ரசூல்லா எந்த ஒரு வழிகாட்டுதலும் செய்யல. குளிச்சா போதும் அவ்வளவுதானே தவிர குளிப்பதற்கு முன்னால் அதை வந்து என்னன்னா இப்படித்தான் வந்து துவாக்களை செய்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியும் கிடையாது. இப்ப குளிப்பு ஆரம்பிக்கணும். குளிப்பு ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை என்னங்கிறத நான் ஒரு முறை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஹதீஸ் என்ன நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குளிப்பு கடமை நிறைவேற்றுவார்களே ஆனால் தங்கள் மனைவியோடு சேர்ந்தும் குளித்திருக்கிறார்கள். தனியாகவும் அவங்க குளிச்சிருக்கிறாங்க. அப்ப மார்க்க அடிப்படையில் கணவன் மனைவி இணைந்து குளிப்பது என்ன கிடையாது, அது தவறு கிடையாது. அது அனுமதிக்கப்பட்ட ஒரு உறவு முறை. அதனால அவங்க என்ன செய்யலாம், தாராளமாக அவ்வாறு குளித்துக் கொள்ளலாம். நபிகள் பெருமகனார் தன் மனைவி மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட இணைந்து குளித்ததாக மைமுனா நாயகியே சொல்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோடு இணைந்து குளித்ததாக அவங்க சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருக்கும். ரசூல்லா முதல்ல கை விடுவாங்க, தண்ணீர் எடுப்பாங்க. பிறகு நான் கை விடுவேன். இப்படி மாறி மாறி நாங்க கைகளை விட்டு தண்ணீரை எடுத்து நாங்கள் குளித்துக் கொண்டோம் அப்படின்னு சொல்ற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்ப கணவன் மனைவி இணைந்து குளிப்பதில் என்ன கிடையாது, அது தவறு கிடையாது. ரசூல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னா, முதல்ல குளிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் தன்னுடைய மறை உறுப்புகளை ரசூல்லா கழுவி கொள்வார்கள். கலிதம் வெளிப்பட்டிருக்கும், அது உடல்ல பட்டிருக்குங்கிறதுனால ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, அதை இடது கையை வைத்து தன்னுடைய மறை உறுப்புகளை நல்ல முறையாக கழுவி கொள்வார்கள். கழுவிட்டு அந்த கையை என்ன செய்வாங்கன்னா தரையில வச்சு ரசூல்லா தேய்ப்பாங்க. கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க, தரையில் நபிகள் பெருமகனார் கைகளை வைத்து அதை கையை சுத்தப்படுத்துறாங்க. அப்படி ரசூல்லா சுத்தப்படுத்துவார்கள். பிறகு என்ன செய்வார்கள் என்றால், ஒழு செய்வதை போன்று நபிகள் பெருமகனார் தொழுகைக்கு ஒழு செய்வதை போன்று இந்த குளிப்பு கடமைக்கு ரசூலா ஒழு செய்ய ஆரம்பிப்பாங்க. பிஸ்மில்லா சொல்லி கைகளை மணிக்கட்டு வரை 3 முறை கழுவி, வாய்களை கொப்பளித்து, மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி, முகத்தை கழுவி, வலக்கையை கழுவி, இடது கையை கழுவி, தலைக்கு மசகு செய்து, காதுக்கு மசகு செய்வார்கள். இவ்வளவு காரியம் நடந்துரும். இவ்வளவு ஒழு வந்துருச்சு. இந்த ஒழுல மிஸ் ஆகுறது ஒன்னே ஒன்று தான், கால் கழுவணும். காலை கழுவிட்டா ஒழு முடிஞ்சிடும். அப்ப ரசூல்லா இது வரைக்கும் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலை கழுவ மாட்டாங்க. தொழுகைக்கு ஒழு செய்வதை போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒழு செய்து கொள்வார்கள். அப்படி ஒழு செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலை மட்டும் கழுவ மாட்டாங்க. கழுவாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குளிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த செய்தி சஹி புகாரினுடைய 260வது நபிமொழியாக, 255, அதே போன்று முஸ்லிமினுடைய 549, புகாரினுடைய 277வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப முதல்ல ரசூலா என்ன பண்றாங்க, மறை உறுப்பை கழுவுறாங்க, கைகளை சுத்தப்படுத்துறாங்க, பிறகு ஒழு செய்யறாங்க. ஒழு செய்யற பிஸ்மில்லாஹ்ல ஆரம்பிச்சு காலை கழுவுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் ரசூலா ப்ராப்பரா அந்த ஒழுவினுடைய அத்தனை காரியத்தையும் நபிகள் பெருமகனார் நிறைவேற்றி விடுகிறார்கள். இப்ப ஈர கையை வச்சு ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னா, தலையை கோதி விடுவாங்களாம். தலையினுடைய அடிப்பாகம் வரை தண்ணீர் நினைந்ததை ரசூலா உணர்ந்த பிறகு தலையில தண்ணீரை எடுத்து ஊற்றுவார்கள். 3 முறை ரசூலா என்ன பண்ணுவாங்களாம், தண்ணீரை எடுத்து தலையில ஊற்றி தலையை நல்ல முறையில் கழுவி விடுவார்கள். பிறகு வலப்பக்கமாக தண்ணீரை ஊற்றி குளிக்க ஆரம்பிப்பார்கள் என்பதை இந்த செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய குளிப்பினுடைய முறைகளாக இருக்கிறது. முதலில் மறை உறுப்பை கழுவ வேண்டும், பிறகு கையை சுத்தம் செய்துவிட்டு ஒழு செய்ய வேண்டும். ஒழு செய்வதை காலை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பிறகு முழு உடலில் என்ன பண்ணுவாங்க ரசூலா, தலையில தண்ணீர் 3 முறை ஊற்றி
தலையை நல்ல கோதி கழுவி விட்டு வலப்புறத்திலிருந்து ரசூல் ஆரம்பிப்பாங்க. வலதுபுறத்தில் முதல்ல தண்ணீரை ஊத்துவாங்க, பிறகு இடதுபுறம் ஊத்துவாங்க, பிறகு முழு உடலை நல்ல முறையில சுத்தம் செய்து கொள்வார்கள், குளித்துக் கொள்வார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்க முடியுது. இப்ப இதோட முடியுதா அப்படின்னு கேட்டா முடியல. ரசூல் அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி நின்று எங்கன்னு குளிக்கிறாங்களோ அதுல இருந்து ஒரு அடி தூரம், கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று ரசூல்லா தன் காலை கழுவி கொள்வார்கள். ஒழுவுல தவறுனது ஒண்ணு தானே, மற்ற எல்லாத்தையும் செஞ்சாச்சு, ஒழுவுல தவறுனது ஒண்ணுதான். அப்ப ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா காலை கழுவி கொள்வார்கள் அப்படிங்கறத ஹதீஸ்ல பார்க்க முடியுது. சில நேரத்தில் ரசூல்லா துண்டு வைத்து பயன்படுத்தினது இல்லையா, அதாவது தன் தலையோ உடலையோ துவட்டியது இல்லை. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு சில இடங்களை ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க. ஒரு முறை நபிகள் பெருமகனார் பள்ளிவாசல்ல தொழுகைக்காக வந்து நிக்கிறாங்க. இகாமத்து சொல்லப்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம குளிப்பு கடமையில இருந்திருக்கிறோம், நம்ம குளிக்காம தொழுகைக்கு வந்துட்டோம். ஒரு மறதி ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப ரசூல்லா உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, நேர வீட்டுக்கு போறாங்க. குளித்து விட்டு தலையில் தண்ணீர் சொட்டுகிற நிலையில் வந்து ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அப்ப இந்த ஒரு சில இடங்கள்ல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணலாம், இந்த துவலை பயன்படுத்தல, துண்டு பயன்படுத்தல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மார்க்கம் அப்படியான ஒரு வழிகாட்டு அவங்க சொல்லல. பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஏன்னா துண்டு பயன்படுத்தாத போது அதுவே நமக்கு ஒரு சீதோசன நிலையில பிரச்சனையை தரலாம், நமக்கு உடல் ரீதியாக பாதிப்பை கூட தரலாம். ரசூலுல்லாஹ்வின் நடைமுறை என்பது ஒளி செய்வதும், தலையில் தண்ணீர் ஊற்றிக் கொள்வதும், உடலை கழுவி கொள்வதும், பிறகு கொஞ்சம் தள்ளி நின்று ரசூல்லா காலை கழுவி கொள்வார்கள். இதுதான் நபிகளாரினுடைய குளிப்பு கடமையின் முறைகளாக இருந்தது என்பதை இத்தனை பல ஹதீஸ்கள் மூலமாக நம்ம மறுபடியும் அந்த எண்களை சொல்றோம். சஹீஹ் புகாரி 260, 255, 277, முஸ்லிமினுடைய 549 ஆகிய நபி மொழிகள்ல, இது போகவே சஹீஹ் புகாரி முஸ்லிமிலேயே குளிப்பு கடமையின ஒரு டாபிக் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அது தொடர்பான பல நபி மொழிகளை தொகுத்து கொண்டு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வளவு செய்திகள், இதுதான் குளிப்பு கடமை. இதை ஒருத்தர் நிறைவேற்றி விடுவாரே ஆனால் அவர் தொழுகைக்கு இப்ப எலிஜிபிள் ஆயிட்டார், அவர் தொழுவலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம். நம்ம முன்னாடி சொன்னோம், குளிப்பு கடமையானவர்கள் எதை செய்ய முடியாது, குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிக்குள்ள வரக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையானவர்கள் தொழ முடியாது. குளிப்பு கடமையானவர்கள் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது, பள்ளிவாசலுக்கு வர முடியாது. இதான் குளிப்பு கடமைக்கான ரூல். மாதவிலக்கு பெண்களா இருந்தா அவங்களுக்கு 5 தடை. என்னெல்லாம் தடை என்றால், பள்ளிவாசலுக்கு வர முடியாது, தவாஃப் செய்ய முடியாது, தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது என்று 5 தடைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் குளிப்பு கடமையானவர்கள் பேண வேண்டிய ஒரு காரியம். இதை தவிர்த்து வேற எல்லாத்தையும் ஈடுபடலாம். அது மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த விதமான தடையும் இல்லை. ஒருத்தர் குளிப்பு கடமை, ஆணோ பெண்ணோ, மாதவிலக்கு, தாம்பத்தியம் அல்லது கலிதம் ஏற்பட்டு குளிப்பு கடமையா இருக்கு, நீங்க திக்ர் பண்ணலாம். மார்க்கத்தில் என்ன கிடையாது, அது தடை இல்லை. திக்ருகள் என்பது நீங்க குளிச்சுட்டு தான் திக்ரு பண்ணணும், குர்ஆன் ஹதீஸ் எங்கேயும் பேசல. நீங்க எந்த நிலையில் வேண்டுமானாலும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறலாம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு நிலையிலுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்களாம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், திக்ரு செய்வார்கள். அப்படிங்கறத ஹதீஸில் பார்க்க முடிகிறது. துஆ செய்யலாம், குளிப்பு கடமையான நிலையில் என்ன செய்யலாம், தாராளமா துஆக்கள் செய்யலாம், பிரார்த்தனைகளில் ஈடுபடலாம். அதே போன்று பாவ மன்னிப்பில் ஈடுபடலாம். அதே போன்று குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை ஓதலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியாக இந்த முஸ்லிம் சமுதாயத்திடம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருமறையில ஒரு வசனத்தை ஆரம்பத்தில் போட்டிருப்பாங்க, அதாவது இந்த குர்ஆனை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு வாக்கியாவில் ஒரு வசனம் வருது. இந்த வசனத்தை தான் எல்லா குர்ஆன்லயும் ஆரம்பத்தில் பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், குளிப்பு கடமையானவங்க தொடாதீங்க, ஒளி செய்யாதவங்க தொடாதீங்க, மாதவிலக்கு பெண்கள் தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்திருப்பார்கள். அப்ப இது பற்றிய விளக்கம் கண்டிப்பாக தரப்பட வேண்டும் என்ற காரணத்தில் நம்ம அதை சொல்றோம். குளிப்பு கடமையானவர்களோ, மாதவிலக்கில் உள்ளவர்களோ, ஒளி செய்யாதவர்களோ தாராளமாக குர்ஆனை எடுக்கலாம், குர்ஆனை ஓதலாம், மனனமிடலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னா கூடாதுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டணும், கூடுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், புறா கறி இருக்குன்னு, இங்க புறா தெரியுமில்ல, புறா, முயல், இந்த கறி சாப்பிடலான்னு குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? கிடையாது. ஹதீஸ்ல எங்கேயாவது இருக்குதா? கிடையாது. ஒரு காரியம் கூடுங்கிறதுக்கு ஆதாரம் வேண்டாம். கூடுன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கலைனால இது கூடும் தான். கூடாதுன்னு சொல்றோம் நீங்க, அதுக்கு ஆதாரம் வேணும். பன்றி இறைச்சி கூடாது, குர்ஆன் சொல்லுது. கோரை பற்கள் உள்ள பிராணியை சாப்பிடக்கூடாது. இந்த சிங்கம், புலி, நாய், நரி, கரடி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கோரை பற்கள் இருக்கு, வேட்டையாடுகிற பிராணி.
கோரை நகங்கள் உள்ள வேட்டையாடுகிற பறவைகள் சாப்பிடக்கூடாது. அந்த கழுகு, பருந்து அதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப எது கூடாதோ அதுக்கு ஆதாரம் உண்டு. கூடுங்கிறதுக்கு என்ன கட்ட முடியாது? காடை கறி கூடுமா அப்படின்னு கேட்க முடியாது. கேட்டாலும் அதுக்கு ஆதாரம் கிடைக்காது. ரசூலா காலத்துல காடை இருந்துச்சோ இல்லையோ, அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, மார்க்கத்தில் தடையான்னு பார்க்கணும். தடையிலன்னு என்ன செய்யலாம்? அதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப அதே அடிப்படையில தான் குளிப்பு கடமையானவர்கள் குரான் தொடக்கூடாது அப்படின்னா ஒரு ஏற்புடைய ஒரு ஆதாரம் இருக்கணும். குரான்ல இருக்குதா? அப்படி கிடையாது. ஹதீஸ்ல அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? கிடையாது. அப்ப அவங்க ஒரு வசனத்தை குறிப்பிடுறாங்களா, வாக்கியாவில் இப்படி ஒரு வசனம் வருது அப்படிங்கிறாங்களே, அந்த வசனத்தின் விளக்கம் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு வசனத்தை மட்டும் மொட்டையும் கட்டையுமா படிச்சோன்னு வைங்க, அது நம்முடைய ஷரியத்துக்கு விரோதமான கருத்தை தர்ற மாதிரி கூட இருக்கலாம். முன்பின் வசனங்களை பார்க்கணும், எதை பத்தி இது பேசுது அப்படின்னு பார்த்து தான் நம்ம என்ன செய்ய முடியும்? முடிவு எடுக்க முடியும். அதற்கு அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று அழைக்கப்படுகிற பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டை பற்றி அந்த வசனம் பேசுது. அது குர்ஆனை பத்தியே பேசல. அல்லாஹ் கிட்ட பாதுகாக்கப்பட்ட பதிவேடு இருக்குல்ல, அந்த பதிவேட்டை பற்றி பேசுது. அடியார்களுடைய படைப்புகளுடைய விதிகள் எழுதப்பட்ட பதிவேடு அது. அதை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொட மாட்டார்கள் என்று குர்ஆன்ல வருதே தவிர குர்ஆனை பத்தி அல்லாஹ் இங்கு பேசல. குர்ஆனை பற்றி நீங்க தொடாதீங்க, மாதவிலக்கு பெண்கள் தொடாதீங்க, குளிப்பு கடமையானவர்கள் தொடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் எங்கேயும் சொல்லலை அப்படிங்கறது இந்த விளக்கத்துல பார்க்கலாம். இதை தாண்டி நபிகளாருடைய காலத்துல குர்ஆனை ஓதிய மக்கள் உண்டு, குர்ஆனை படித்த மக்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் என்னைக்காவது ஒரு முறை நீங்க வீட்டுல குர்ஆன் வச்சிருக்கீங்களா? நபிகளார் காலத்துல வந்து பிராணிகளுடைய தோள்கள்ல குர்ஆன் எழுதப்படும். ஏதாவது ஒரு பிராணியின் எலும்புல குர்ஆன் எழுதப்படும். அப்படிதான் எழுதி அவங்க பாதுகாத்து வச்சிருந்தாங்க. சில பேர்கிட்ட தான் பேப்பர்லாம் உண்டு, பல பேர்கிட்ட பேப்பர் கிடையாது. பிராணிகளுடைய எலும்புகள்லயோ தோள்கள்லயோ எழுதி குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்தாங்க. இவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கும், அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கும். ஒரு சில சஹாபி பெண்கள்ட்ட அரை ஜூஸ் இருக்கும், ஒரு சிலர்ட்ட ஒரு ஜூஸும் இருக்கும். அப்ப யார்கிட்டயும் ரசூல் என்ன சொல்லல, நீங்களாம் மாதவிலக்கா இருக்கும்போது தொடக்கூடாது, எழுதக்கூடாது, கையிலே எடுத்துடக்கூடாது அப்படி நபி எங்கேயும் பேசல, அல்லது ஓதக்கூடாதுன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, அவர்கள் வந்து தன்னுடைய மனைவியின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள். மனைவி எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்கன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மாதவிலக்கு பெண்ணாக இருப்பார்கள் என்பது ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. அப்ப மாதவிலக்கு பெண்ணுடைய மடியில், தன் மனைவியின் மடியில நபிகளார் தலை வைத்து படுத்திருக்கிறாங்க. உலகத்திலேயே தலை சிறந்த சொல் ஓதப்படுது, உலகத்திலேயே தலை சிறந்த நபர் தலை வைத்து படுத்திருக்கிறாரு. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது என்ன கிடையாது, எந்த விதமான தடை இல்லை, அது பாவம்லாம் கிடையாது. இப்ப நமக்கு என்ன கேள்வி, அவங்க ஓதலையேன்னு கேள்வி வரும். அவங்க ஓதுனா ரசூலை தடுக்கவும் இல்லையே. நான் ஓதுறேன், நீ காது கொடுத்து கேட்டுறாத, அல்லது நீ ஓதிராத அப்படின்னா தடுத்திருக்கணுமா இல்லையா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரசூலுல்லாஹ் மாதவிலக்கு பெண்கள், குளிப்பு கடமையானவர்கள் ஓதாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, எந்த ஒரு இடத்திலும் தடுத்ததாக நம்மால் ஹதீஸ்ல பார்க்க முடியல. அதே மாதிரி நீங்க வேற சில செய்திகளை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் தாவா செய்யும் போது குர்ஆன் ஆயத்தை ஓதி இருக்கிறாங்க. ஒரு வகி வந்ததுன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் உடனே என்ன பண்ணுவாங்க, இப்படியான வகி வந்திருக்குது அப்படிங்கிற தகவலை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு தெளிவுபடுத்துவாங்க. சஹாபாக்கள் சில பேர் வகியை எழுதி வைப்பாங்க. அவங்க பேர் காத்திபுல் வஹி, வகி எழுதுகிற பொறுப்பை உடையவர்கள். பிற்காலத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்புக்கு வந்தாங்கிற செய்தி பார்க்க முடியுது. அப்ப பல நபித்தோழர்கள் அந்த பொறுப்புல இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் யார்கிட்ட என்ன சொல்லல, நீங்க குளிப்பு கடமைனா எழுதாத அப்படின்னா காட்டல. அப்ப இவ்வளவு செய்திகளை வைத்து நம்ம என்ன முடிவெடுக்க முடியுது? பெரிய விஷயமா இருந்தா காட்டப்பட்டிருக்கணும். குளிப்பு கடமையானவங்க பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு ஆதாரம் இருக்குதா இல்லையா? குளிப்பு கடமையானவங்க தொழக்கூடாதுன்னு ஆதாரம் இருக்குதா இல்லையா? மாதவிலக்கு பெண்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது ஆதாரம் இருக்குதா இல்லையா? தவாஃபு செய்யக்கூடாது ஆதாரம் இருக்குதா இல்லையா? மாதவிலக்கு பெண்கள் நோன்பு வைக்க கூடாது ஆதாரம் இருக்குதா இல்லையா? அப்ப இவ்வளவு காரியங்கள் ஆதாரம் இருக்கும்போது எதுக்கு ஆதாரம் இல்ல? குளிப்பு கடமையானவர்கள், மாதவிலக்கில் உள்ளவர்கள் குர்ஆனை தொடாதீர்கள், ஓதாதீர்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அப்ப நாம என்ன செய்யலாம்? தாராளமா எந்த நிலையில் ஒருவர் இருந்தாலும் சரி குர்ஆனை எடுக்கலாம், படிக்கலாம், ஓதலாம், மனனமிடலாம் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். இது ஒரு தகவல். இதை தாண்டி இந்த சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த ஆலிம் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஒருவர் குர்ஆனை எடுக்கக்கூடாதான், ஆனா ஓதலாம் வாங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பட்ட வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்க. எடுக்கிறது அமலா? இப்ப இந்த பக்கத்துல குர்ஆன் இருக்கு, இதை நான் எடுக்கிறேன், எடுத்ததுனால நன்மை எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இங்க இருக்கிற 10 குர்ஆன் தூக்கி இங்க வைக்கிறேன், இங்க இருக்கிற 10 குர்ஆன் தூக்கி இங்க வைக்கிறேன், எனக்கு நன்மை கிடைச்சிருமா? அதுக்கு நன்மை கிடையாது. நான் ஒரு 10 வசனத்தை ஓதுறேன்னு வைங்க, அதுக்கு நன்மை இருக்கு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற விதத்துல அல்லாஹ் அதுக்கு நன்மை தருவான்.
அப்ப ஓதுறது நன்மையா தொடர்றது நன்மையா? ஓதுறது நன்மை, தொடர்றது என்ன இல்லை, நன்மை கிடையாது. ஆலிம் பெருமக்கள் அங்க என்ன வழக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓதுறதுக்கு குளிப்பு கடமையா இருந்தாலும் ஓதலாம், ஒளி செய்யாமனாலும் ஓதலாம், தப்பு கிடையாது. மாதவிலக்கு பெண்கள் கூட ஓதலாம், ஆனா தொடக்கூடாதும்பாங்க. அது என்ன ஓதலாம் தொடக்கூடாது? ஓதுறதா நன்மை, தடுக்கிறதா இருந்தா எதை தடுத்துருக்கணும், ஓதக்கூடாது எடுத்துக்கங்க பிரச்சனை அப்படி சொல்லலாம். இவங்க எடுக்கக்கூடாது ஓதலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது எடுக்கக்கூடாது ஆனால் ஓதிக்கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. எனவே இதுல முரண்பட்ட பல தகவல் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அப்படியான ஒரு வழிகாட்டுதலை செய்யவில்லை என்பதை நாம இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று குளிப்பு கடமையில் இருக்கக்கூடியவர்கள் குளிக்கும் போது கவனிக்க வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க குளிக்கும் போது இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் பெண்கள் போடக்கூடாது. போட்டிருந்தா அது குளிப்பு கடமை ஏற்கப்படாது. ஏனென்றால் இந்த மருதாணி இருக்குல்ல, அது வெறும் சாயம். மருதாணி போடுறாங்களே அது சாயம். சாயம்னு என்ன அர்த்தம்? அது கலர் மட்டும் பிடிச்சிக்கும், மற்றபடி அதில் கூடுதல் பெயிண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த நெயில் பாலிஷ் இருக்குல்ல, நெயில் பாலிஷ் பெயிண்ட் அது வந்து தோலுக்கு மேல ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடும், அதுக்கு மேல இன்னொரு தோல் மாதிரி அது ஆயிடும். அப்ப நீங்க குளிக்கிறீங்க ஒளிச்சீங்கன்னு வைங்க, நெயில் பாலிஷ் போட்டுட்டு நீங்க ஒளி செய்ய முடியாது, ஒளி செய்தால் ஏற்கப்படாது. நெயில் பாலிஷ போட்டுக்கிட்டோ உடம்புல பெயிண்ட் பட்ட நிலையிலேயோ நீங்க என்ன பண்ண முடியாது, குளிக்க முடியாது. குளித்தால் அந்த குளிப்பு கடமையாக ஆக்கப்படாது, அது பார்க்கப்படாது. எனவே இதுல வந்து ஒவ்வொரு பெண்களும் இந்த பெயிண்ட் மேல பட்டுருச்சுன்னா அந்த ஆண்களும் வந்து என்ன பண்ணுங்க, அதுல கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கறது இந்த செய்தியின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள தொடர் உதரப்போக்கு ஏற்பட்ட பெண்கள் உண்டு. அது யார் தொடர் உதரப்போக்கு அப்படின்னா, இவங்களுக்கு கண்டினியூவா பிளட் வந்துகிட்டே இருக்கும். முதல்ல மாதவிலக்குங்கிறது கர்ப்பப்பையில ஏற்படுகிற வரக்கூடிய ஒவ்வொரு மாசம் ஒரு கரு கட்டி அல்ல உருவாக்கும், அதாவது கரு முட்டையை உருவாக்கும். அது 28 நாள் அதனுடைய ஆயுள் காலம். 28 நாள் தான் அந்த கருமுட்டை இருக்கும், அது உருவாகும், கொஞ்சம் வளர்ந்து இருக்கும். 28வது நாள் அது கரு சேரலன்னு வைங்க, வெடிச்சிடும். மாசம் இது நடக்கும். மாதம் ஒரு கருமுட்டை வரும். 28வது நாள் அது கரு சேரணும், அதுக்குள்ள கரு சேர்ந்துட்டு அது வெடிக்காது, அது கரு உண்டாக்கும். அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன வராது, 10 மாத காலம் மாதவிலக்கு ஏற்படாது. அவங்களுக்கு கரு முட்டையும் உண்டாகாது, மாதவிலக்கும் வராது. இந்த கரு சேராத பெண்களா இருந்தா அவங்க ஒவ்வொரு மாதமும் இந்த மாதவிலக்கு அனுபவிக்கணும். ஒவ்வொரு மாதம் இந்த 28 நாள் முடிஞ்ச, இதனுடைய கணக்கு 28, இதனுடைய கணக்கு என்னது 28 நாள் தான் அதனுடைய ஆயுள் காலம். 28வது நாள் இறுதியில் என்ன ஆகுதுன்னா அது வெடிச்சிரும், அது ரத்தத்தை வெளியே கொண்டு வந்துடும். அது ஒரு நஜீஸான ரத்தம். அந்த ரத்தம் எப்படிப்பட்டது, நஜீஸ். அது உடம்புல இருந்து ஒவ்வொரு மாதமும் வெளிவரும். இப்படி இந்த வெளிவரக்கூடிய நாட்கள் தான் மாதவிலக்கு நாட்கள். இதுல தான் இஸ்லாம் சில காரியத்தை பெண்களுக்கு தடுத்து இருக்கு. சில பெண்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, அந்த மாதவிலக்கு பிளட் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். 4 நாள்ல முடியணும், 3 நாள் 4 நாள் 5 நாள், அந்த குறிப்பிட்ட நாட்கள் அது நிறைவு பெறணும். நிறைவு பெறாத பெண்கள் உண்டு. ஒரு நாள் வரும், இன்னைக்கு நின்ன மாதிரி இருக்கும், மறுபடியும் மறுநாள் வந்துடும். அடுத்த நாள் நின்ன மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் வரும். கணக்கு போட்டு பார்த்தா மாசத்துல 20 நாள் பிளட் வரும். இப்ப இவங்க என்ன செய்யறது, இது குளிப்பு கடமையா, இப்படிதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுதா அப்படின்னு கேட்டா, இது குளிப்பு கடமை கிடையாது. நபிகளார் காலத்துல ஒரு நபி தோழியர் ரசூலுல்லாஹ் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு தொடர் உதரப்போக்கு ஏற்பட்டிருக்கு. தொடர் உதரப்போக்கு தினமும் ரத்தம் வராது, அப்படிலாம் வந்தா செத்து போயிருவாங்க. மனுஷ உடம்புல எவ்வளவுதான் இருக்கும், ஒரு 6 லிட்டர் ரத்தம் தான் இருக்கும். தினம் ஒரு நாளைக்கு 1/4 லிட்டர் ரத்தம் வந்துடும் அப்படின்னா 10 நாள் மௌத்தா போயிரும். அப்படிதான் வரப்போறது இல்லை, எப்போதுமே வரக்கூடிய அளவு தான். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மாதம் வருது வைங்க, அதே அளவு இந்த பெண்ணுக்கு வரப்போகுது. ஆனா கொஞ்சம் கேப் விட்டு வரும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது, மறுநாள் வரும், மறுநாள் வராது. அப்ப நார்மலா 3 நாள் 4 நாள் வரக்கூடியது எத்தனை நாள் ஆக்கிறோம், 10 நாள் 12 நாள் 15 நாள் ஆக்கிறோம். அப்ப இது மாதிரியாக தொடர் உதரப்போக்கு ஏற்படக்கூடிய நிலையில உள்ள பெண் ஒருவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மார்க்க தீர்ப்பு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி தொடர் உதரப்போக்கு எனக்கு ஏற்படுது, நான் என்ன செய்யறது? அப்ப அந்த 15 நாள் 12 நாள் தொழ வேண்டாமா, அப்படிதான் முடிவு எடுக்கணுமா அப்படிங்கறத பத்தி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இது நோய்ங்கிறாங்க. இது என்னது, இது நோய். நோய் வேற, மாதவிலக்கு வேற. மாதவிலக்குனா வந்த உடனே கண்டினியூவா 2-3 நாள் வந்துட்டு முடிஞ்சிடும். ஒரு 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ நீங்க மாதவிலக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு பருவ அடைஞ்ச போது ஏற்பட்டுச்சுல, அது ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா மாதத்துல அந்த நாளை நீங்க தொழுகையை விட்டுருங்க, அது தப்பு கிடையாது. உங்களுக்கு இது உடல்ல ஏற்பட்ட பிரச்சனை, அது பிரச்சனை வந்து வேற சில காரணங்களால் வரலாம். ஒரு பெண்ணுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்பட்ட கரு உண்டாகுதல், ஒண்ணுக்கு பின் ஒண்ணு கரு உண்டாகுதுன்னா அந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆக்கிரும். 2 மாசம் வராது, 1 மாசம் தான் 15 நாள் 20 நாள் ஆக்கிரும். இப்படி எல்லாம் வந்து சில பேருக்கு அதிகமான உடல் பருமனால ஏற்படலாம், வேற சில உடல் ரீதியான பாதிப்புகளால இது வரலாம், உடல் உஷ்ணத்தினால வரலாம். இப்படி நிறைய காரணம் இருக்கு, அது அறிவியல் உலகம் பேசுது. இப்படி எதனால வந்தாலும் சரி அது நோய். அதுக்கு பேர் என்னது, அதுக்கு சரியான மருத்துவம் தான் பார்க்கணுமே ஒழிய
நீங்க அதை மாத விளக்கா பார்க்க கூடாது. இப்ப மாத விளக்கு ஒரு பெண்ணுக்கு இப்படி வருதுன்னு வைங்க, 20 நாள் 15 நாள் வரக்கூடிய பெண்ணா இருந்தா உங்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்ட உடனே உங்களுடைய நாட்களை நீங்க கணக்கு வைக்கணும். எனக்கு வந்து 4 நாள் வரும், எப்போதும் வர்றது 4 நாள். இப்ப 10 நாள் வருது, 4 நாளைக்கு உங்களுக்கு தொழுகை இல்லை, 4 நாளைக்கு நீங்க நோன்பு வைக்க கூடாது. அதான் சட்டம். இப்ப ரமலான் காலத்துல வருதுன்னு வைங்க, 10 நாள் உங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்படலாம், நீங்க 4 நாள் தான் நோன்பு விடணும், 4 நாள் தான் தொழுகை விடணும். அப்ப பாக்கி இருக்கிற 6 நாட்கள் அப்ப நீங்க தொழுதரணும், அப்ப நீங்க நோன்பு வச்சிடணும். எப்படி தொழுவது அதுவே ரசூலா விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப காலையில அந்த பெண்மணி ஒரு வேளை குளிச்சுட்டு வந்திருக்கலாம், தொழுவுறாங்க, மத்தியானத்துக்குள்ள இன்னொரு முறை ரத்தப்போக்கு வந்துடும், மறுபடியும் குளிக்கணுமா, சரி மத்தியானம் மறுபடியும் குளித்து விட்டு தூய்மையா வராங்க, லுகர் தொழுறாங்க, அசருக்குள்ள இன்னொரு வாட்டி வரும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிக்கிறது அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அப்ப ரசூல்லா என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இதுக்கு நீங்க குளிக்கலாம் வேண்டான்ட்டாங்க. அந்த ஒரு முறை குளிக்கிறது குளிச்சிருங்க, 4 நாள் முடியுது, குளித்து விட்டு தொழுகைக்கு வந்துருங்க. பிறகு அடுத்தடுத்து ரத்த உதிரப்போக்கு ஏற்படும்ல, அதுக்கு நீங்க குளிக்க வேண்டாம். ஆனா ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் ஒரு ஒளி செய்யுங்க, லுகருக்கு ஒரு ஒளி செஞ்சிருங்க. நீங்க உங்களுக்கு லுகர் ஒளி அசர் வரைக்கும் நீடிக்கும், உங்களுக்கு காற்று பிரிந்திருக்காது, யூரினோ மோஷனோ வந்திருக்காது, அந்த ஒழுவோட தொழுவலாம் நினைக்கலாம், ஆனா தொழக்கூடாது. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அசருக்கு ஒரு ஒளி செய்யணும். அசர் ஒளி உங்களுக்கு மகரிப் வரைக்கும் இருக்கும், ஆனா மகரிப்புக்கு ஒரு ஒளி செய்யணும். மகரிப் ஒளி உங்களுக்கு இஷா வரைக்கும் இருக்கும், இஷாவுக்கு ஒரு ஒளி செய்யணும். வக்துக்கு வக்து என்ன செஞ்சிடணும், ஒரு ஒளி பண்ணிடணும். 5 வக்து இருக்குது, 5 முறை ஒளி செய்யணும். உங்க ஒளி இருந்தாலுமே நீங்க ஒளி செஞ்சுதான் ஆகணும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. இப்ப இதன் மூலமாக நம்ம வேற யாருக்கு இதுல விளக்கம் கொடுக்கலாம்னா, ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா யூரின் வரும், ஆண்கள் பெண்கள் அந்த யூரின் வரும் பொழுது அந்த ஒரு குறுகிய அளவு அவங்க பாத்ரூம்ல இருந்து தூய்மை ஆயிட்டு எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்ச உடனே ஒரு டிராப் கீழே வந்துடும், யூரின் வெளிப்பட்டு. இது யாருக்கு ஏற்படும்? இது மாதிரியான சூழல் நரம்பு ரீதியான கோளாறுகள் உள்ளவங்கள்ட்ட இது ஏற்படும். நரம்புல பிரச்சனை இருக்கு, நீங்க அது கட்டுப்படுத்துறது தானே, மேல யூரின்ங்கிறது கட்டுப்படுத்தணும், நரம்பு வச்சு தான் கட்டுப்படுத்த முடியும். வரதை அடக்கிக்கிறோம்ல, யூரினோ மோஷனோ வந்து அடக்குறோமே, அது அந்த வேலையை செய்யறது நரம்பு செய்யும். இந்த நரம்பு தளர்ந்துருச்சுன்னு இங்க அடக்கலாம் முடியாது. அதனால தான் நீங்க பார்க்கலாம், அந்த வயது முதிர்ந்தவர்கள் யூரின் அடக்க மாட்டாங்க, வந்துருச்சுன்னா உடனே போயிடும். இப்ப நமக்கு வருவோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்து இருந்து பயணத்துல இருப்போம், காத்து இருந்து பாத்ரூம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், பாத்ரூம் பாக்குற வரைக்கும் நம்ம காத்திருப்போம், அடக்கிக்குவோம். இந்த அடக்கிற கெப்பாசிட்டியை ஒரு சிலர் இழந்துருவாங்க, அந்த வயது முதிர்ந்தவர்களை இழந்துருவாங்க. அதே மாதிரி நரம்பு ரீதியான பிரச்சனை உள்ளவர்கள் இழந்துருவாங்க. சில பேருக்கு அந்த உடல்ல பிரச்சனைலாம் இருக்காது, ஆனா அவங்க எந்திரிச்ச உடனே ஒரு டிராப் கீழே வந்துடும். இப்ப இவங்க என்ன செய்யலாம்? இவங்களுக்கு இதே சட்டம் தான். மாதவிலக்கு தொடர் உதரப்போக்கு உள்ளவர்கள் எப்படி ஒவ்வொரு வக்துக்கு ஒளி செய்யறாங்களோ, இது மாதிரி எனக்கு வந்து நான் யூரின் போவேன், சுத்தம் பண்ணுவேன், எந்திப்பேன், எனக்கு ஒரு டிராப் வந்து வெளி வந்துடும், யூரின் வெளிப்பட்டுரும் அப்படின்ற இடத்துல உள்ள எந்த ஆணாக இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்ப அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்ன அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒவ்வொரு வக்துக்கும் அவர்கள் ஒளி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி மாதவிலக்கு ஏற்பட்டவர்கள் 2 காரியத்தை ரசூலா தடுத்துட்டு 2 கடமை. என்ன 2 கடமை தடுத்தாங்க? தொழுகையை நோன்பை தடுத்தாங்க. எதை மீட்டலாம் எதை மீட்ட முடியாது அதை ரசூலா விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த செய்தி எங்க இருக்குதுன்னா, சஹீஹ் முஸ்லிமுடைய 560வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் தொழுகை விட்டுறணும், முழுசா விட்டுறணும். இந்த ஃபர்லு சுன்னத்து நஃபீல் தொழுகை உங்களுக்கு கிடையாது. திக்ர் பண்ணுங்க, குர்ஆன் ஓதுங்க, துஆ செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, பயான கேளுங்க, அந்த அமல்லாம் உண்டு. ஆனா எதை நீங்க செய்ய முடியாது, உங்களுக்கு தொழுகை இல்லை. இப்ப ஆண்களுக்கு குளிப்பு கடமை, குளிச்சுட்டு தொழுதரணும். உங்களுக்கு குளிக்க வாய்ப்பெல்லாம் கிடையாது. 3 நாளோ 4 நாளோ குளிச்சாலும் நீங்க தூய்மை ஆகலன்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனால் நீங்க அந்த நேரத்தில் தொழுகை விட்டாகணும், நோன்பையும் விட்டுறணும். ஃபர்லான நோன்பையும் விட்டுறணும், சுன்னத்தான நோன்பு, நஃபீலான எல்லா நோன்பையும் விட்டுறணும். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, தொழுகையை மீட்ட வேண்டாம். தொழுகை என்ன பண்ண வேண்டாம்? இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு ஏற்படுது, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் தொழுகை போச்சு, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு குளிச்சுட்டாங்கன்னு வைங்க, இப்ப 4 நாள் போன தொழுகை கணக்கு போட்டு பார்த்தா 20 வக்து தொழுகை போயிருக்கு. 20 வக்து தொழுகை கணக்கு வச்சு தொழணுமா? 4 சுபுகு 4 லுஹர் அப்படி தொழணுமா? கிடையாது. போனதுதான். ஏனென்றால் குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, தொழுகை என்பது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த நேரத்தை தொழுவணும், தாண்டிட்டு அப்படி தொழ முடியும். 4 நாள் தொழுகை 40 நாள் தொழுகை சேர்த்தெல்லாம் தொழ முடியாது. போனதுதான். அப்ப இது உங்களுக்கு பாவம்லாம் கிடையாது. இந்த தொழுகையை ஒரு ஆண் விடுறாரு, நீங்க அவர் பாவி. ஒரு பெண் விடுறாங்க, நீங்க அவங்க பாவிலாம் கிடையாது. அது அல்லாஹ்வே கொடுத்த ஒரு இயற்கை உபாதைகள்ல ஒன்று. அப்படி இயற்கை உபாதை ஏற்பட்ட காரணத்தினால உங்களுக்கு தொழுகை பறி போகுமே, ஆனால்
அது பாவம் கிடையாது, அதே நேரத்தில் நன்மை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஏன்னா நீங்க மாதவிலக்கு ஏற்படாத போது நீங்க சுபுக தொழுத ஆளு, மாதவிலக்கு ஏற்படாத போது லொஹர் தொழுத ஆட்கள், மாதவிலக்கு ஏற்படாத போது அசர மகரிப்ப இஷாவை முன்பின் சுரத்த தஹஜத்தை வித்திர லுகாவை எல்லா தொலையும் தொழுது இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏன் தொழ முடியல? மாதவிலக்குனால தொழ முடியல. இது யாரு கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்த சோதனை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனைக்கு ஒரு கூலி தரான். அந்த வயிற்று வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, தலைவலி, அதுக்கு ஒரு கூலியை தரான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அடியான் நன்மையை செய்து கொண்டே வரான். ஒரு நோயின் காரணமாக, பயணத்தின் காரணமாக அந்த நன்மை அவனால செய்ய முடியாம போயிடுச்சுன்னா, அந்த பயணத்தில் நோயில் அவன் நன்மை செய்து கொண்டு இருப்பவனாகத்தான் பார்க்கப்படுறான். அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. அப்ப 3 நாள் என்ன செஞ்சிடலாம்? அது அல்லாஹ் கொடுத்த லீவு, ராகத்தா லீவ் எடுத்துக்க, கூலியும் உண்டு. யாருக்கு கூலி கிடைக்கும்? ரெகுலரா மற்ற நாள் தொழுவுறவங்களுக்கு கிடைக்கும், நன்மையில ஈடுபட்டவங்களுக்கு கிடைக்கும். நான் ரெகுலரா பள்ளிக்கு வந்துகிட்டே இருக்கேன், பள்ளிக்கு வரது ஒரு கூலி, நன்மை. என்னால மாதவிலக்கு ஏற்பட்டதுனால வர முடியல, அல்ல அந்த நேரத்தில் இந்த கூலி தருவான். நான் ரெகுலரா வந்து திங்கள் வியாழன் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த வாரம் என்னால திங்கள் வியாழன் விடுபடுற நிலைமை ஆயிடுச்சு, அல்ல அதுக்கு ஒரு கூலி தருவான். அந்த நோன்பை மீட்ட முடியாது இல்ல, அது சுன்னத்தான் நோன்பு தானே. ஆனா ஃபர்லான நோன்பை நீங்க விட்டிருந்தா அதை கண்டிப்பா நீங்க மீட்டிடணும். உங்களுடைய உங்க மாதவிலக்கின் காரணமாக ரமலானுடைய பொழுதுகள்ல ஒரு 3-4 நோன்புகள் உங்களுக்கு தவறி இருக்கும். தவறுனதுக்கு ஒரு கூலி தருவான். ஆனா கடமை முடியல. தொழுகைக்கெல்லாம் என்ன சொல்லிட்டான்? கடமையே கிடையாதுன்ட்டான். நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்க அதை மீட்டி ஆகணும்ட்டாங்க. 4 நோன்பு தவறிச்சா, 5 நோன்பு தவறிச்சா நீங்க அதை என்ன பண்ணிடணும்? அடுத்து தூய்மையான உடனே ரமலான் பொழுது தாண்டின உடனே நீங்க வச்சிடணும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. இப்ப இதெல்லாம் குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடிய, அதே நேரத்தில் அவங்க கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இதுல இன்னொரு கேள்வி நமக்கு வரும். என்ன கேள்வி வரும்னா, ஒருத்தர் குளிப்பு கடமை நிறைவேற்றுகிறார், ஒளி செய்கிறாரு, குளிக்கிறார், காலை கழுவுறார், இவர் மீண்டும் ஒளி செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்ப இது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய நடவடிக்கையில நேரடியா நம்மளால் பார்க்க முடியல. ரசூல்லா குளித்து விட்டு ஒளி செய்தார்கள் என்றோ செய்யவில்லை என்றோ என்ன பண்ண முடியல, நேரடியாக பார்க்க முடியல. ஆனால் ஒளி செய்ய வேண்டாம் என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒருத்தர் கரெக்டா குளிக்கிறாரு, குளிச்சுட்டு அந்த ஒளி செய்கிறாரு, ஒழுவோடு சேர்த்து குளிக்கிறாரு, காலை கழுவிட்டாரு, நீங்க இது அவர் ஒளி செய்ததாகத்தான் அர்த்தம். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்படியே தொழுதரலாம். எப்ப தொழ முடியாது? நீங்க குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது காற்று பிரியுதுன்னு நீங்க தொழ முடியாது. குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் யூரின் வருது, மோஷன் ஏற்படுது அப்படின்னா தொழ முடியாது, அது ஒளி போன மாதிரி தான். எனவே நீங்க தொழுகைக்கு, அதாவது குளிப்பு கடமைக்கு முன்னால் நீங்கள் ஒளி செய்ய ஆரம்பித்து அதை சரிவர நீங்கள் அந்த குளிப்பு கடமை நிறைவேற்றி விடுவீர்களே, ஆனால் தனித்த இன்னொரு ஒளி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இன்னொரு ஒளி செஞ்சாங்கன்னு எந்த ஆதாரம் இல்லை. குளிப்பாங்க, தொழுகைக்கு வருவாங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுதே தவிர அதுக்கடுத்து ரசூலை இன்னொரு ஒழுவாக அதை மீட்டுவார்கள் அப்படிங்கிற நேரடியாக எந்த ஒரு ஆதாரம் இல்லை. எனவே ரசூல் அங்க ஒழுவை சேர்த்து குளிக்க சொல்வதற்கான காரணமே இது தொழுகைக்கும் சேர்த்து தயாராவதுதான் அப்படிங்கறத நாம இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று குளிக்கக்கூடிய பெண்கள் சடைகளை அவிழ்க்கணுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க என்ன செய்யல, சடைகளை அவிழ்க்கணும்னு எந்த ஒரு வழிகாட்டுதலும் சொல்லல. அவிழ்த்தாகணுங்கிறது என்ன கிடையாது, மார்க்கத்துல கட்டாயம்லாம் கிடையாது. சடையை அவிழ்த்து குளித்தால் அது அவங்கள்ட்ட தவறு கிடையாது. சடையை அவிழ்க்கவும் இல்லை, அப்படியே குளிக்கிறாங்க, தலையினுடைய அடிப்பாக நனைஞ்சிருச்சு, முடியல தண்ணி பட்டாச்சு அப்படின்னாலே அது போதுமான தானே தவிர சடைகளை அவிழ்த்து தான் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த ஒரு ஏற்புடைய ஆதாரத்தை நம்மால் பார்க்க முடிவதில்லை. அதே போன்று இவ்வளவு காரியம் தான் குளிப்பு கடமையினுடைய முறைகள். நம்ம இதை பயான் முடிக்கும் போது மீண்டும் ஒரு முறை அந்த தகவலை மறுபடியும் மீட்டு நம்ம சொல்றோம். இவ்வளவு இந்த குளிப்பை தாண்டி வேற ஏதாவது குளிப்பு இருக்குதா? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஜும்மா தினத்துக்கு குளிக்கணும், குளிப்பு கடமையை போன்று குளிக்கணும். அதே போன்று மாதவிலக்கு, உடல் உறவு, இது மாதிரி காரியத்துக்கு குளிக்கணும். இஹ்ராம அணியக்கூடிய ஆண் பெண் அவங்க குளிச்சுட்டு இஹ்ராம போடணும், இவ்வளவு பார்த்தோம்ல. இதெல்லாம் ஹயாத்தா இருக்கிற நாம செய்ய வேண்டிய குளிப்பு. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானவங்களுக்கு குளிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, நீங்க அவர் குளிக்க மாட்டார், அவர் தான் மௌத்தா ஆயிட்டாரு, அவரா இனிமே குளிக்க போறாரு கிடையாது. அவரை குளிப்பாட்டி நீங்க அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் வழிகாட்டக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. அப்ப இது ஒரு குளிப்பு கடமை. என்ன இந்த கடமை நம்ம செய்ய முடியாது, நமக்கு மற்றவங்க தான் செய்வாங்களே, நாம என்ன பண்ண முடியாது, அந்த கடமையை நிறைவேற்ற முடியாது. இது யார் மீது கடமை, எந்த ஜனாசாவுக்கு இது கடமை ஆகும்னா, குளிப்பாட்டுகிற சூழல் இருந்தா குளிக்கணும், அதான் ரூல். குளிப்பாட்டுற சூழல் இல்லை, நீங்க அந்த ஜனாசா குளிப்பாட்ட வேண்டியதெல்லாம் இல்லை, அப்படியே அடக்கம் பண்ணிடலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் உஹது யுத்தத்தில் ஈடுபட்டாங்க.
ஏறத்தாழ 70 நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ரசூல் அதை 70 பேரை தூக்கிட்டு மதீனா கொண்டு வர முடியாது. 70 ஜனாசா சும்மாவா? அவ்வளவு பேரை தூக்கிட்டு வர முடியுமா முதல்ல மதீனாக்கு? அது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அங்கேயே ரசூலை குழி தோண்ட சொல்றாங்க. அங்க வந்து குடிக்க தான் தண்ணி கொண்டு போயிருப்பாங்களே தவிர ஜனாசாவை கழுவுற அளவுக்கு அங்க தண்ணி கிடையாது. அப்ப அங்கேயே 35 குழி தோண்டப்படுது. 70 குழி தோண்டது சிரமம். 70 குழி தோண்டணும் பெரிய நேரம் எடுக்கும். 35 குழி தோண்டுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லி ஒவ்வொரு குழியில 2 ஜனாசாவை உள்ள இறக்குறாங்க. 2 சஹாபியினுடைய உடலை ரசூல்லா உள்ள வைத்து அடக்கம் செய்யறாங்க. ரசூல்லா வந்து குழி வெட்டுகிற முறை நபியின் காலத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு குழி நம்ம இன்றைக்கு வளமையா வெட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுல டிரா மாதிரி கீழே இன்னொரு உட்குழி இருக்கும். இது ரசூல்லா காலத்துல இருந்த ஒரு நடைமுறை. அப்படின்னா ஒரு நபர் குழி வெட்டினாலே 2 இடம் போயிடும். ஒரு நபர் குழி வெட்டினா எத்தனை இடம் போயிடும்? 2 இடம் போயிடும். ஏன்னா அந்த உட்குழி இடத்துல மறுபடியும் நீங்க அங்கதான் ஜனாசா இருக்கும், அங்கே குழி வெட்ட முடியாது. ஒரு ஜனாசாக்கு ரசூலா குழி வெட்டும் போது 2 நபருக்கு ஏற்ற இடத்துல ரசூலா குழி வெட்டுவாங்க. உட்குழி ஒண்ணு உண்டு, வெளிப்பக்க குழி உண்டு. ரசூலா என்ன பண்றாங்க, குர்ஆனை நன்கறிந்த அந்த 2 பேர் அடக்கம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இந்த குழிக்கு இந்த 2 பேர், இந்த 2 பேர்ல யார் குர்ஆன் நல்லா படிச்சாலு, இவர் நல்லா படிச்சிருக்காரு, அவரை தூக்கி உட்குழியில வைங்க, இவரை வெளிக்குழியில வைங்க, மண்ணள்ளி போட்டு ஜனாசா மூடிருங்கன்ட்டாங்க. இப்ப இந்த 70 நபித்தோழருக்கு ரசூலா என்ன பண்ணலன்னா குளிப்பாட்டல அவங்களுக்கு. அப்ப இது வந்து என்ன மார்க்கத்துல, ஒருவேளை குளிக்க முடியாத சூழலை ஒரு ஜனாசா பெற்றிருக்குமே ஆனால் தப்பு கிடையாது. அது மார்க்கத்தில் என்ன கிடையாது, தவறு இல்லை. சில ஜனாசாலாம் வந்து நெருப்பில் பாதிக்கப்பட்ட ஜனாசாக்கெல்லாம் உண்டு. ஒரு விபத்துல, ஃபயர் ஆக்சிடென்ட்ல அப்படிலாம் மௌத்தானவங்க உண்டு. அப்ப இந்த ஜனாசாலாம் வந்து குளிப்பாட்ட முடியாது. தோல் உறிஞ்சு வரும், சதையெல்லாம் உறிஞ்சு வரும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சில நபர்கள்லாம் வந்து தண்ணீர்ல மூழ்கி மௌத்தா இருப்பாங்க. சில பேர்லாம் இடிபாடுகளை சிக்கியோ அதுக்கு உடலே செதஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் குளிப்பாட்ட முடியாது. அப்ப அது மாதிரியான ஜனாசா குளிப்பாட்ட வேண்டிய தேவை கிடையாது. அது அப்படியே அடக்கம் பண்ண மார்க்கத்தில் எந்த விதமான குற்றம் இல்லை. அதுக்கு ஆதாரம் எது? உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் 70 நபித்தோழர்களை குளிப்பாட்டவில்லை என்பது ஆதாரமாக நம்ம எடுக்கலாம். இப்ப ஜனாசா குளிப்பாட்டுகிற முறை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த தண்ணீரை வந்து ஒற்றப்படையில ஊத்த சொல்றாங்க. நபிகளாரினுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா வராங்க. இதை வந்து தலைமையாக ஏற்று ஒரு பெண்மணி அங்க குளிப்பாட்டுறாங்க. உம்மு அத்தியா அவங்க பேர். நபிகளாரினுடைய சஹாபிய பெண்மணிகள்ல ஒருவர் உம்மு அத்தியா. இவங்க அந்த ஜனாசா குளிப்பாட்டுற சம்பவத்தில் நிறைய இடத்துல அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. இப்ப இவங்க தான் நபியினுடைய மகளை வந்து குளிப்பாட்டுறாங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபிய பெண் குளிப்பாட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி நீங்க குளிப்பாட்டணும் அப்படின்னா, அந்த ஜனாசாவை வந்து இலந்தை இலை இருக்குல்ல, அதை அந்த தண்ணியில கலந்துருங்க, அந்த தண்ணியை வச்சு குளிப்பாட்டுங்க. ஒற்றப்படையில முடிங்க. ஒரு முறை தண்ணி ஊத்துறீங்களா, 2வது முறை தண்ணி ஊத்துனா 3வது ஊத்திருங்க, 4வது முறை ஊத்துனா 5வது முறை ஊத்திருங்க. ஒற்றைப்படையில் ஜனாசாவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி கழுவுங்க. பெண்ணுக்கு அதான் ரூல், ஆணுக்கு அதான் ரூல். பெண்ணை குளிப்பாட்டும் போது பெண்கள் குளிப்பாட்டுவாங்க, ஆண்கள் குளிப்பாட்டுவாங்க. ஒருவேளை கணவனின் ஜனாசாவாக இருந்தால் மனைவி குளிப்பாட்டினா தப்பு கிடையாது. மனைவியின் ஜனாசாவாக இருந்தால் ஒரு கணவன் குளிப்பாட்டுவது மார்க்கத்தில் என்ன இல்லை, எந்த விதமான தவறு இல்லை. இப்ப இந்த குளிப்பை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க பாருங்க. அந்த ஜனாசாவினுடைய ஒளி செய்கிற உறுப்புல இருந்து ரசூலுல்லாஹ் ஆரம்பிப்பாங்க. ஒளி செய்யக்கூடாது. ஜனாசான தொழவா போதிப்போம் கிடையாது, எல்லா அமல்களும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு அமல்லாம் கிடையாது. அப்ப ரசூல் இப்ப நிறைய மக்கள் நீங்க பார்க்கலாம், குளிப்பு கடமை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஜனாசா குளிக்கும் போது கையை கழுவி விடுவாங்க, வாயை கழுவி விடுவாங்க, மூக்க கழுவி விடுவாங்க, முகத்தை கழுவுவாங்க, அப்புறம் முழங்கை கைகளை கழுவி காலை கழுவி இப்படின்னு ஒழுவையே செஞ்சு விடுவாங்க. ஒளி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஹதீஸை நீங்க தெளிவா பாருங்க. ஒளி செய்கிற உறுப்பில் இருந்து ஆரம்பிப்பார்கள். அப்ப முதல்ல கையை கழுவணும், அதுக்கப்புறம் உடம்பு கழுவணும்னு அர்த்தம். எப்படி புரிஞ்சுக்கணும்? அதை முதல்ல கையை கழுவணும், பிறகு உடம்பு கழுவணும், அப்படித்தான் புரியணுமே தவிர ஒளி செஞ்சு விடுங்கன்றது அதுங்க கிடையாது. அப்படி கிடையாது, அப்படி நாம புரிந்து கொள்ள முடியாது. எனவே அந்த ஜனாசாவை நல்ல முறையில் குளிப்பாட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், இளந்த இலை கலந்த தண்ணீராக இருக்கணும். ஒற்றப்படையில தான் நீங்க அந்த ஜனாசாவை குளிப்பாட்டணும். நல்ல முறையில கஃபனை உடுத்துங்க, வெண்மையான ஆடையில கஃபனாக நீங்கள் அணிவித்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய முறையை சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. எனவே இதெல்லாம் ஒருவரை எவ்வாறு குளிப்பாட்ட வேண்டும், ஒரு ஜனாசாவை எவ்வாறு குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு மார்க்கம் சொன்ன செய்தி. இதுல சில மக்கள்கிட்ட வரக்கூடிய இன்னொரு சில சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ குளிப்பாட்டியாச்சு ஜனாசாவை, குளிப்பாட்டினவங்க குளிக்கணுமா அப்படிலாம் கேள்வி வரும். ஜனாசாவை குளிப்பாட்டினவங்க என்ன செய்யணும், குளிக்கணும். அவங்க குளிச்சுட்டு தான் போய் குளிப்பாட்டணும், குளிப்பாட்டிட்டு வந்து ஒரு வாட்டி குளிக்கணும். இப்படிலாம் தேவையில்லாத சட்ட திட்டங்களை எல்லாம் மக்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி எந்த சட்டமும் கிடையாது. ஜனாசா என்ன நஜீஸா? அதை குளிப்பாட்டினா நம்ம குளிக்கணும்னு என்ன அவசியம்? எந்த அவசியம் இல்லை, எந்த தேவையும் இல்லை.
ஜனாசாங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை நல்ல முறையில் தூய்மைப்படுத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ண போறோம், அவ்வளவுதானே தவிர அதை நீங்க குளிப்பாட்டினா நீங்க குளிங்க அல்லது குளிச்சுட்டு வர்றவங்க தான் குளிப்பாட்டணும் அப்படியெல்லாம் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ சொல்லி தந்ததாக எந்த ஒரு செய்தி நம்மால் பார்க்க முடியவில்லை. வாங்க முடியும். இறுதியாக இந்த குளிப்பு கடமையானவர்கள் ஆணோ பெண்ணோ தாம்பத்தியத்தின் மூலமாக ஸ்கலிதம் ஏற்பட்டு குளிப்பு கடமையானவர்களாக இருப்பார்களே, ஆனால் இவங்க நோன்பு வைப்பதை குறித்து குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நோன்பு தாராளம் வைக்கலாம், மாதவிலக்கு குளிப்பை சொல்லலை. அதை தவிர்த்து வேற எந்த குளிப்பா இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாம், நோன்பை தொடரலாம். ஆனா நோன்பை தொடர்ந்த உடனே அடுத்த கடமை என்ன வரும், சஹர முடிச்சிட்டோம், பாங்கு சொல்லிட்டாங்க, அடுத்த கடமை என்ன, சுபுக தொழுகை, அதுக்கு குளிச்சாங்க. சுபுக தொழுகைனே ஒண்ணு இல்லைன்னு வைங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒருத்தர் குளிப்பு கடமையில இருக்கிறார், இரவு மனைவியோட தாம்பத்தியத்தில் அவங்க இருவர் ஈடுபட்டு இருக்கிறாங்க, காலையில சகருக்கு எந்திக்கிறாங்க, சகரை சாப்பிடுறாங்க, பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, இன்னும் குளிக்கல, நோன்புக்கு என்ன எந்த விதமான என்ன கிடையாது, பாதிப்பு இல்லை. சுபுக தொழுகை அடுத்து தொழுதாகணும், அதுக்கு நீங்க குளிச்சுதான் ஆகணும். அதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தான் குளிப்பு கடமையாக இருக்கும் போது நோன்பை தொடர்வார்கள், சுபுக தொழுகைக்காக வேண்டி குளித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தி நம்மால ஹதீஸ்ல பார்க்க முடியுது. இப்போ ஏறத்தாழ குளிப்பு கடமை பற்றிய எல்லா சட்டத்திட்டத்தையும் பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு தடவை மீளாய்வுக்காக மறுபடியும் ஒரு முறை நம்ம நினைவுபடுத்துறோம். யாருக்கெல்லாம் குளிப்பு கடமை, மாதவிலக்கு ஏற்பட்டவர்களுக்கு குளிப்பு கடமை, ஸ்கலிதம் ஏற்படுகிற பெண்களுக்கு குளிப்பு கடமை, இந்திரியம் வெளிப்படுகிற ஆண்களுக்கு குளிப்பு கடமை, தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற கணவன் மனைவிக்கு குளிப்பு கடமை, அதே போன்று ஜும்மா தினத்தன்று பருவவயது அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண் மீது குளிப்பு கடமை. இது போக நம்ம ஜனாசாவுக்கு நம்ம குளிப்பாட்டுகிறோம், அது மார்க்கம் சொல்லுகிறது. இதெல்லாம் குளிப்பு கடமைகள். எது சுன்னத்தான குளிப்பு, இஹ்ராமுக்காக தயாராகிற ஆண்களோ பெண்களோ குளித்து விட்டு இஹ்ராமை அணிவது சுன்னத்தான குளிப்பு என்பதை பார்க்க முடியுது. இப்போ இதை தாண்டி நீங்க ஒழு செய்து கொள்ளணும். முதல்ல மறை உறுப்பை கழுவி கைகளை சுத்தம் செய்துவிட்டு, பிறகு தொழுகைக்கு ஒழு செய்வதை போன்று பிஸ்மில்லா சொல்லி ஒழுவை செய்துவிட்டு காலை மட்டும் கழுவக்கூடாது. ரசூல்லா கைகளவுக்கு தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றி தலையை கோதி விட்டுட்டு பிறகு வலதுபுறமாக தண்ணீரை ஊற்றி உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி குளித்துக் கொள்வார்கள். பிறகு கொஞ்சம் தள்ளி நின்று ரசூல்லா காலை கழுவி கொள்வார்கள். இப்படி ஒருத்தர் முறையாக அந்த குளிப்பு கடமை நிறைவேற்றி விட்டால் அதுல செய்யப்பட்ட ஒழுவே தொழுகைக்கான ஒழு, அப்படியே தொழுதுக்கலாம். ஆனா இடையில அவருக்கு சிறுநீரோ மலமோ காட்சி பிரிவதோ ஏற்பட்டால் அது ஒழு இல்லை, குளிப்பு கடமை நிறைவேறிடுச்சு, அவர் ஒழு சென்று அடுத்து என்ன செய்யணும், தொழுதாக வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குளிப்பு கடமையானவர்கள் ஈடுபடக்கூடாத காரியம் தொழுகை மட்டும்தான். தொழுகை பள்ளிவாசலுக்கு வர்றது. மாதவிலக்கு பெண்களாக இருந்தால் தொழக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தவாப் செய்யக்கூடாது, தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை பார்க்க முடியுது. மற்றபடி திக்ருகளோ துவாக்களோ குர்ஆன் ஓதுவதோ வேற அமல்கள் நல்ல அமல்களில் ஈடுபடுவதோ மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை இத்தனை பல செய்திகள் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். எனவே தாராளமாக மாதவிலக்கு ஏற்பட்டவர்கள் குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை எடுத்து ஓதுவது மனனமிடுவது எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் கேள்வி இங்கே பதில் இங்கே நிகழ்ச்சி. சூரா அல் அராஃப் 7வது அத்தியாயம்
65வது வசனத்திலிருந்து 85 வரை, வாய்ப்பு இருந்தால் 100 வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. 7 இல்லைன்னா அந்த 20 வசனம் 65லிருந்து 85 வரை. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.